ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் லைஃப் ஸ்டைல் ஜோன். நானும் என் பையனும் ரெடியாகி உட்காந்துருந்தோம். ஹஸ்பண்ட் வரத்துக்காக கார் எடுத்துகிட்டு வந்தோடனே கிளம்பிட்டோம் வெளியில். எங்கே வெளியில் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். இந்த வீக் பார்த்திங்கன்னா ஒரே ஹாஸ்பிட்டல் தான். பேருக்கு தான் வந்து பொங்கல் ஹாலிடேஸ், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே தான் போயிட்டுருந்தோம். பிகாஸ் எனக்கு வந்து சர்விக்ஸ் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் ஆல்டர்னேட் டேஸில் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். வேறு எங்கேயும் என் பையனை கூட்டிகிட்டு போகல, ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தான் டெய்லி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருந்தோம். ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கேருந்து அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில் போகலாம், பக்கத்தில் அட்லீஸ்ட்டு சாப்பிடவாது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்பைஸ் 7 தான் போயிருந்தோம். நம்ம சேலம் ஸ்பைஸ் 7 இது வந்து நிறையா தடவை நாங்கள் போயிருக்கோம். சரி, நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டோம். பார்த்திங்கன்னா நாங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம். ஏன்னா வந்து பொங்கல் டைமுங்கிறனால கறி நாள் வரைக்கும் வெஜ்ஜு தான் சாப்பிட்ணுன்னு. மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ இது. வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் பன்னீர் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் கிறிஸ்பி கார்ன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹரஹர கெபாப்னு சொல்லி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பன்னீர், கடாய் பன்னீரும் பட்டர் ரொட்டி வாங்கியிருந்தோம் என் பையனுக்காக. பட் அவன் ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லை. வீட்டுக்கு வந்து கடைசியில் ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.